என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர. தாராபுரத்தில் பரபரப்பு. விஜயின் விலையில்லா விருந்தகத்தை அகற்ற முயற்சி. தாவேகாவினர் தர்ணா. பேருந்து நிலையத்தில் திடீர் பதற்றம் ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பேருந்து நிலைய வளாகத்தில் கடந்த 40 நாட்களாக தாவேகா சார்பில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் விலையில்லா விருந்தகம் என்ற பெயரில் சிறுபந்தல் அமைத்து தினம்தோறும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை பொதுமக்களுக்கு இலவச உணவு வழங்கி வந்தனர். தினமும் சுமார் 200 பேருக்கு உணவு வழங்கப்பட்டதாக தாவேகாவினர் தெரிவித்தனர். இந்நிலையில் தாராபுரம் நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய திமுக நகர செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான முருகானந்தம், எந்தவித அனுமதியுமின்றி பிளக்ஸ் பேனர்கள் வைத்து விஜயின் விலையில்லா விருந்தகம் என்ற பெயரில் உணவு வழங்கி வருகின்றனர். இதற்கு நகராட்சி நிர்வாகம் யார் அனுமதி கொடுத்தது? அந்த உணவின் தரத்தை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தார்களா? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளா என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினர். மேலும் பதிலளித்த நகராட்சி அதிகாரிகள் பந்தல் அமைக்கவோ பிளக்ஸ் வைக்கவோ உணவு வழங்கவோ தாவேகா எங்களிடம் எந்தவித முறையான அனுமதியும் பெறவில்லை, உங்களுக்கு தகவல் கூட தெரிவிக்கவில்லை என்று விளக்கம் அளித்தனர். இதையடுத்து அனுமதியின்றி செயல்படும் விலையில்லா விருந்தகத்தை உடனடியாக அப்புறப்படுத்துமாறு நகரமன்ற தலைவர் பாப்புகண்ணன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து 30க்கும் மேற்பட்ட தாவேகா நிர்வாகிகள் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து அறிந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது திமுக நகர செயலாளரிடம் பேச்சை கேட்டு நகராட்சி செயல்படுவது முறையற்றது என்று தாவேகாவினர் கோஷங்களை எழுப்பினர். இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மோதல் ஏற்பட்டது. தினமும் 200 ஏழை மக்களுக்கு கிடைத்து வந்த மதிய உணவு இனி கிடைக்காமல் போகும் என தாவேகாவினர் வேதனை தெரிவித்தனர். பதிலளித்த அதிகாரிகள், நீங்கள் வழங்கும் உணவின் தரம் என்னவென்று நகராட்சிக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கூறினர். மேலும் 1 மணி நேரம் மட்டும் உணவு வழங்குவதாக கூறிவிட்டு முறையாக வழங்குவதில்லை என்றும் நகராட்சி சார்பிலிருந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு கருத்து மோதலால் பரபரப்பு அதிகரிக்கவே இதுகுறித்து நாளை மாவட்ட ஆட்சியிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது. குறிப்பிடத்தக்க வகையில் ஏற்கனவே தாவேகா பொதுச் செயலாளர் விஜயானந்த் பொது இடங்களில் பிளக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது, பொது இடங்களை ஆக்கிரமித்து நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடாது என கட்சியினருக்கு அறிவுறுத்தியது நினைவு கூறத்தக்கது. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வர.